வணக்கம் மகளே, நான் உங்கள் கோடங்கி. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தாவேகா தலைவர் விஜய் ரெண்டு பேருமே இன்னைக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலின், பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் ரெண்டு பேருமே காலையில போய் அவருடைய வேட்புமனை தாக்கல் செய்தார்கள். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரச்சாரத்துக்கு கிளம்புனாங்க. அப்படிதான் சொல்லணும். நம்ம பிரச்சாரத்துக்கு கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் பிரச்சாரம் செய்வதற்காக அவங்கவுங்க வாகனங்கள்ல ஏறி போனாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க நான் எளிமையினுடைய சிகரமாக இருக்கிறேன், நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் பெரும் செல்வத்தெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன், நீதி கேட்க வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுகிற இந்த விஜய், அவருடைய அந்த எலைட் அரசியல் இருக்குல்ல, பணக்கார அரசியல், ஒரு பெரிய மேட்டிமையான அரசியலை இன்னைக்கு அந்த பிரச்சாரத்துக்கு முதல் நாள்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க கவனிக்கலைன்னா விஜயனுடைய லட்சணம் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். 70 வயசை தாண்டியவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. கொளத்தூர்ல தாக்கல் பண்ண பிறகு அங்கிருந்து அவர் அவருக்கு அந்த திறந்த ஜீப்ல ஏறி, கடும் வெயில், காலையிலேயே அவர் கிளம்பிட்டார். 11 மணிக்கெல்லாம் அவர் கிளம்பிட்டார்னா நல்ல வெயில் நேரம். கொளுத்தும் வெயில்ல திறந்த ஜீப்ல பொதுமக்களை பார்த்து கை காட்டிட்டு அவர் தன்னுடைய வாக்குகளை சேகரிக்க தொகுதியில வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. 70 வயது ஆல்மோஸ்ட். அவர் இப்போ அவருக்கு நல்ல இப்ப இந்த ஏசி வச்சுக்கிட்டு அது மாதிரி பயங்கரமா பிரம்மாண்டமான விஷயங்கள் நினைச்சா செஞ்சுக்க முடியும். ஆனா மக்களோடு மக்களாக பழகி பார்த்து அந்த ஏரியாக்குள்ள அவர் அறிமுகமானதுனால அந்த தொகுதி வழியாக அவர் திறந்த ஜீப்ல போனார். அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு, அந்த நம்ம வியாசார்பாடியில் இருக்கிற அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அவருடைய அந்த கார்ல, கருப்பு கலர் கார்ல ஏறினாரு. இதுல இன்னொன்று மிக முக்கியம், வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிளம்பி போனாரு. ஆனால் பத்திரிகையாளர்கள் எப்பவுமே சந்திக்க பயப்படும் தொடர்நடுங்கி விஜய் அங்கேயும் அங்க பார்த்துட்டு போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துட்டு விறுவிறுன்னு கார் ஏறி ஓடிட்டாரு. ஓடினவர் ஒரு பெரிய வெள்ளை கலர் வேன்ல ஏறிட்டு அந்த வேன் மூலமாக தான் பெரம்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்கினாரு. அந்த வேன்ல அவர் போகும்போதும் கண்ணாடியை கூட இறக்கலை. எங்கேயுமே ஒரு இடத்துல கண்ணாடி இறக்குனதா ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன். அவர் கண்ணாடி இறக்கி தூரத்துல இருக்க யாருக்கோ கை காமிக்கிறாரு. அந்த நபர் 2 வீலர்ல இருந்து திரும்பி வண்டி பக்கம் வந்தோடனே கண்ணாடி மேலே ஏற்றிக்கிட்டார், கிட்ட ஆபத்தாயிடும். அப்ப இப்படிப்பட்டவர் எப்படி அரசியல்வாதியாக மக்களோடு மக்களாக பயணிக்க முடியும்? எலைட் அரசியலை பண்ணிக்கிட்டு ஏசிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு ஏசிக்குள்ளேயே வாழ்க்கை நடத்துகிற விஜயால் எப்படி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும்? ஆனால் இதெல்லாம் மடமாத்துற விதமாக அந்த பெரம்பூர்ல முதல் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் 100 பேர் தான் அந்த இடத்துல கூடுவாங்கன்னு சொன்னாரு. அந்த கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. திரையில நானும் போடுறேன், நீங்க பார்த்துக்கலாம். அங்க அவ்வளவு பெரிய கூட்டி சேர்த்திருக்கிறார். சேர்த்தது மட்டும் இல்லாம அவருடைய பேச்சு, அம்மாவினுடைய ஆசையோடு பேச வந்தேன், நான் இந்த தொகுதியில இருந்து பேச தொடங்கினேன், நான் எங்க வேணாலும் பேச்ச தொடங்கி இருக்க முடியும், ஆனா இந்த தொகுதி அம்மாவின் ஆசையோடு தொடங்கியிருக்கேன்றாரு. நல்ல மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தாருன்னா, நீங்கெல்லாம் விஜயனுடைய ஆதரவாளராக இருந்தீங்கன்னா திருப்பி கேளுங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க? உங்க கூட இருக்காங்களா, தனியா இருக்காங்களா? உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்க அப்பா அம்மாவை மதிக்கிறியாடா மானங்கட்ட தற்குறியன்னு கேளுங்க. ஆனா நீங்க அதை கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு விஜயை பார்க்கணும், அந்த ஆர்வம் தான். இன்னைக்கும் தொடர்ச்சியாக விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற ட்ரை பண்றானுங்க. போலீஸ் சத்தம் போடுது, பேரிகார்டை ஒட்டச்சிட்டு கீழே உளுந்து ஏறி மிதிச்சு எல்லாம் ஓடுறாங்க. அசம்பாவிதங்களுக்கு இந்த தற்குறி விஜய் கேரண்டியான பர்சன். அதுவும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கான கேரண்டியான பர்சன் கிடையாது. அசம்பாவிதத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் இந்த மானங்கட்ட தற்குறிகள் செய்கிற அத்தனையுமே. அப்ப இவங்களை அசிங்கமா திட்டினா கூட உரைக்க மாட்டேங்குத. ஏன்னா ஒரு நடிகன் தானடா அவன், எத்தனை முறைடா அவனை பார்ப்பீங்க? பின்னாடியே ஓடி உழுந்து நீங்க செத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு யாரும் பாப்பா? இவன் வருவானா? இவன் 41 பேர் செத்தப்பே வரல. இந்த விக்னேஷ்னு ஒரு பையன் செத்து போயிட்டான், சின்ன பையன், கல்லூரி முதலாண்டு படிக்கிற பையன். அவங்க அப்பா கதறாரு. 54 பேரை காவு வாங்கியிருக்கான்.
இன்னும் அவனை பார்க்குற ஆர்வத்தில் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவு, அதனாலதான் உங்களை அங்க தற்கூரின்னு திட்டிட்டு இருக்கிறோம். வேற எதனால உங்களை திட்டுறோம்? இன்னைக்கும் பாருங்க அதே மாதிரியான போக்கு தான், அவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறது. இவன் நிச்சயமாக அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நீங்க வந்து எதையுமே நம்ம கவனிக்கல, பார்க்காத ஒரு பொருளை பார்த்தால் இப்படி ஒரு கூட்டம் வரும். விஜய் 10 முறை இதே பெரம்பூருக்கு இன்னைக்கு வந்துட்டார்ல பெரம்பூருக்கு. இது விஜய் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் தினந்தோறும் பெரம்பூருக்கு வந்தாருன்னா இந்த கூட்டம் வருமானம் வராது. ஏன்னா பார்த்துட்டா போயிடுவானுங்க. இவன் அப்படி போற ஆள் கிடையாது. இவன் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய அப்படியே மூடி மறைச்சு உள்ள என்ன இருக்குன்னு காமிக்காம கையை மூடிக்கிட்டே இருந்தா உள்ள இருக்கு இருக்கு இருக்குன்னு காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு நாள் அப்படி திறந்தா கையில ஏதோ இருக்குன்னு பார்ப்பதற்கு கூட்டம் வருதுல, அந்த மாதிரி இவனை பார்க்கறதுக்கு இந்த கும்பல் வருது. வேடிக்கை பார்க்க தான் வரான். இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டம் ஓட்டா மாறாது. அவ்வளவு பேரும் வந்த அத்தனை பேரும் பெரம்பூர் தொகுதி மக்கள் அல்ல. பெரம்பூர் தொகுதி மக்கள் இப்படி வந்து ஈமைக்கிற மாதிரி வந்து நிச்சயமா நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா பக்கத்துல இருந்து கூட்டி சேர்த்தது இது ஆதவு புசி இவங்களுடைய ஏற்பாடு. அப்புறம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ், இந்த மாதிரி டீம் எல்லாம் செட் பண்ணி, ஆளெல்லாம் செட் பண்ணி, ஊடகங்களை செட் பண்ணி வீட்டுல இருந்து கிளம்பிட்டார், புறப்பட்டார், பெரம்பூரை நோக்கி சீறி பாய்ந்தது கார். அவருடைய சொந்த காரில் கிளம்பினார். வாடகை கார்ல போவான், காரில் கிளம்பினார். வேகம் எடுத்தது வண்டி. என்னடா தலைப்பு போடுறீங்க? மானங்கட்டத்தனமா இருக்கு இல்லையா? ஊடகம்னு இனிமே சொல்லாதீங்க, அசிங்க பிடிச்சதா இருக்கு இது. இப்படியாக அந்த பிரச்சாரத்தில் நடந்த பல கோளாறுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பேச்சுல விஜய் தான் எப்பவும் போலயே மீண்டும் அதே பழைய அதே திமுக எதிர்ப்பு, அதே விஷயத்தை மட்டும், அதே வெறுப்பு பேச்சை மட்டும்தான் பேசியிருக்காரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன்பா விஜய் நீ என்ன பண்ண போறன்னு என்னைக்குதான் பேசுவ? பெரம்பூர் மக்களே, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், உங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் பண்ணுவேன், முன்னாடி இருந்தவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல, நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு நீ பேசினாதானே அந்த மக்கள் உன்னை நம்பி ஓட்டு போடுவாங்க. அங்க போய் திமுக ஆட்சி, திமுக இது, திமுக அதுன்னு பேசினா உன்னை என்ன செய்வாங்க? செருப்படுத்த அடிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? ஒஸ்ட் பிஹேவியர்ல இருக்கிற நம்பர் 1 கேடுகட்ட அரசியல்வாதியாக, அரசியல் வியாதியாக இருக்கிற விஜயனுடைய முதல் நாள் பிரச்சாரம் செல்பி எடுக்க தான் பயன்பட்டு இருக்கு. செல்பி எடுத்தார் பாத்தீங்களா? அது எங்க போனாலும் செல்பி ஒண்ணு எடுக்கும். இது செல்பி பாய். இவனுங்க இந்த செல்பிக்காகவே அலையிற கும்பல் தான். அந்த செல்பியில நம்ம எப்படியாவது வந்துடணும், அதை பார்த்துட்டா போதும், இவனை தேடி ஓடுறானுங்களே எல்லாரும். எல்லாமே ஒரு செல்பிக்கு தான் அலையிறவனுங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியாவை மட்டும் ஒரு 10 நாளைக்கு 1 மாசத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் நான். டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டா விஜய் பத்தி ஒரு பைக்கு ஒன்றும் தெரியாது. எந்த கட்சிக்கும் வேணான்ற நானு. மக்கள்கிட்ட போய் நேரா நில்லுங்க. உங்களுக்கு எதுக்கு சோசியல் மீடியா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நாம ஊடகத்துல பேசுறோம். இப்ப நீங்க சொல்றீங்க அப்போ எல்லாத்தையும் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் நிறுத்துன்ற நானு. வேணாம் பரவாயில்ல நிறுத்து. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பொய் பரப்பிட்டு இருக்கீங்கடா, உண்மையை சொல்ல மாட்டீங்களே. விஜய் வந்து பெரம்பூர் மக்களுக்கு நான் உங்க மக்கள் உங்களுடைய மண்ணின் மைந்தனா வந்திருக்கேன்னு சொல்வதற்கு துப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா அந்த ஊருக்காரன் கிடையாது. அந்த ஊர்ல அவனுக்கு யாரையும் தெரியாது. அந்த அந்த மாவட்ட பொறுப்பாளர்னு ஒரு ஆள் இருக்கான். அவனை மாதிரி ஒரு டுபாகூர் யாருமே இல்லைன்றாங்க. அவன் ஏராளமான பேர்கிட்ட நான் பொறுப்பு வாங்கி தரேன், பதவி வாங்கி தரேன், அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தரேன்னு ஏராளமான பணத்தை வாங்கியிருக்கானா. நான் விரைவில் அதுக்கு ஒரு ஆதாரங்களோட நான் வெளியே போடுறேன் நான். ஏன்னா பல ஆதாரங்கள் வந்திருக்குது. அவன் என்ன பண்ணிருக்க, இப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கான் அது பெரம்பூர் வந்து நமக்கு வந்து விஜய் நான் ஜெயிச்சிருவாரு, நம்ம தான் வந்து தொகுதியில பெரிய வளம் வரலான்னு. ஆனா கன்ஃபார்மா அவன் இருக்கிற வழக்குகளும் மோசடி பிரச்சனைகளும் இப்ப ஒண்ணா வெளிச்சத்துக்கு வந்துடும். வந்த பிறகு அவன் லட்சணம் பல்ல காட்டிடும். ரெண்டாவது, விஜயை நம்பி நீங்கள் வாக்கு போட வேண்டாம். கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன், எல்லாரும் அதை எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்களா சில பேர்லாம் கேட்டாங்க. உண்மைதான். விஜயை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கண்ணாடி, அந்த வாகனத்தினுடைய கண்ணாடியை கூட இறக்கி கை காட்ட கூட துப்பு இல்லாத விஜய் ஏசிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு எப்படிங்க உங்களை நம்பி உங்க எம்எல்ஏவுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தொகுதியில தான் பிரச்சனை இருக்கும். தொகுதியில எல்லா பிரச்சனையும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தொகுதிக்கு வந்து நீங்க வேடிக்கை பார்க்கணும்.
வேலை செய்யணும், அவர்களோடு ஒண்ணு மண்ணா பழகணும். விஜய் பழகுவாரா? நான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் கூட்டம் வந்துருதுப்பா, ஐயோ எனக்கு கூட்டம் அலர்ஜிப்பா, ஆகாதுப்பா. நீங்க பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு பயந்து அந்த செக்ரட்டேரியட்டுக்கு போனப்ப அப்படியே தீண்டத்தகாதவனை பார்த்த மாதிரியே நடுங்கினார் பாத்தீங்களா? அந்த வீடியோ அப்படியே இப்படி எல்லாம் பயங்கரமா நடுங்கினார் பாருங்க. அவன் என்ன மனுஷன் தானே அவன்? அப்ப எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமான ஒரு வேலையை வந்து விஜய் வந்து செய்கிறாருன்னு பாருங்களேன். இன்னைக்கு அதே மாதிரிதான் முதல்வர் ஸ்டாலின் வந்து திறந்த ஜீப்ல ஏறி ஓட்டு கேட்டு போறாருங்க. கண்ணாடி ஏத்திக்கிட்டு கண்ணாடி கூட இறக்காம ஏசிக்குள்ளேயே உட்காந்து கூட்டத்தை கூட்டி இந்த பாட்டை ஒண்ணு போட்டுறானுங்க. இந்த பாட்டை ஒண்ணு போட்டு பின்னாடியே அலையிறானுங்க. போலீஸ் சொல்ற எதையும் மதிக்கல. இப்ப போலீஸ் வந்து ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இல்ல. அதை பேசுறத நிறுத்து ஃபர்ஸ்ட். அப்புறம் ஓட்டு காசு கொடுத்தா நீங்க எல்லா காசையும் வாங்கிக்கின்னு அவங்க செவிலே வந்து விசில் ஊதி அனுப்புங்க. ஓட்டுக்கு காசு கொடுப்பதும் தப்பு, காசு வாங்கிக்கன்னு சொல்றதும் தப்பு. அடிப்படையில உங்களை வந்து அவன் எப்படி மனமாத்துறான் பாருங்க. இதுதான் இது தற்கூரி முண்டோன்னு சொல்றது. யாராவது சொல்லி புரிய வைங்கப்பா அந்த ஆளுக்கு. இதெல்லாம் பேசக்கூடாது. உருப்படியா பிரச்சாரம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், கெஞ்சறான், கதறான் பயங்கரமா, அப்படியே ஆவேசமாகறான். ஏன் எதுக்கு ஆம்ச ஏத்துற? இறக்கு, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு. நான் இந்த நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன், நான் வந்தா உங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் பண்ணுவேன், உங்க இடத்துல நான் வந்து தங்குவேன், உங்களுக்காகவே நான் என் வீட்டையே காலி பண்ணி இங்க வந்துடுறேன், அப்படி ஏதாவது சொல்லு. உங்களுக்கு என்ன பண்ணி கீழ்ஸ்டார் முதல்வர் ஸ்டாலின் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா, தூக்கி எறியலாமா? முட்டா பயிலை உன்னை மாதிரி பல பேர் கிளம்பி வந்துதான் வீணா போயிட்டானுங்க. எல்லாம் திமுக அழிக்கணும்னு கிளம்பினாலும் காணாம போயிட்டு மண்ணோட மண்ணா போயிட்டானுங்க. இப்ப ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்னவன் படுத்து கிடக்குறான் வீட்டுல. எத்தனை பேர் கிளம்பி வர எல்லாரும் திமுக எதிர்ப்பு தான். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. நாம இதெல்லாம் பண்ணுவோம், நாங்க இதெல்லாம் பண்ணுவோம், நாங்க நான் மாத்திருக்கேன், நான் மாத்த போறேன், என்கிட்ட கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன், நான் யார் காசு எனக்கு தேவையில்லை, என் காசை வச்சு நல்லது பண்ணுவேன் சொல்றதுக்கு துப்பு கிடையாது. நீயே ஒரு சீட்டை 5 கோடி ரூபாய்க்கு வித்துருக்க, ஃப்ராடு பயணி, நீ வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வரேன்னு நாடகம் மாறிக்கிட்டு இருக்கும். நாடகம் செல்ஃபி எடுக்கதான் லாய்க்கு. செல்ஃபி எடுக்காத முதல் நாள் பிரச்சாரம் செல்ஃபி எடுக்க மட்டும் பயன்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. பெரம்பூர்ல வந்து இப்ப இவரை எதிர்த்து பாமக ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, திலகபாமான்னு சொல்லிட்டு. எடப்பாடி ரொம்ப கிளவரா வேலை பார்த்திருக்காரு. நேரடியாக அதிமுக மோதக்கூடாது பெரம்பூர்ல, அதனால அதை நம்ம தள்ளி விட்டுருவோம். ஏன் என்ன பிரச்சனைனா, சென்னையிலேயே வந்து பெரும்பாலும் அதிமுக பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் திமுக தன்னுடைய கோட்டையா வச்சிருக்குது. இந்த முறை பெரம்பூர்ல வந்து நாம நின்னா கன்ஃபார்ம் ஒன்றும் நடக்காது, செல்ஃபி எடுக்காது, கூட்டணி தள்ளி விட்டுருவோன்னு திலகபாமாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு அன்புமணி. அங்க ஆல்ரெடி வந்து 2 முறை வந்து திமுக வெற்றி பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்டி சேகர் வச்சிருக்காரு தொகுதியை. தொகுதியில் இருக்கிறவனுக்கு தான் தொகுதி பிரச்சனை தெரியும். திலகபாமா தொகுதியே கிடையாது, விஜய் அந்த தொகுதியே கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு நடிகன், அவ்வளவுதான். இந்த நடிகன்ற பிராண்டு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த நடிகன்ற பிராண்டு வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு பரபரப்புக்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர, நீங்க போய் வந்து பெரம்பூர் மக்கள் வந்து விஜய் கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையை சொல்ல முடியுமா? இல்ல உங்க பிரச்சனையை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த ஆள் உங்க தொகுதிக்கு வந்துருவாரா? உங்க தொகுதியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, அல்லது வேற ஏதோ பிரச்சனை, அங்கன்வாடி பிரச்சனை, அல்லது ஒரு ஸ்கூல் ப்ராப்ளம், இல்ல ரோடு பிரச்சனை, இபி ப்ராப்ளம், இல்ல வாட் எவர் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க தொகுதிக்குள்ள நடக்கிற பிரச்சனைய உங்க தொகுதியினுடைய வேட்பாளரா இருக்கிற விஜயை நேரில் சந்தித்து ஏதாவது ஒரு மனு கொடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட காது கொடுத்து கேட்பாரா? பெரம்பூர்ல எத்தனை அசோசியேஷன் இருக்கும், ஏராளமான குடியிருப்போர் நலச்சங்கங்கள் ஏராளமா இருக்கும். அந்த குடியிருப்போர் நலச்சங்கங்களுக்கு 1008 கோரிக்கைகள் இருக்கும். நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் அதை ரொம்ப பிரதானமா கையில் எடுக்கிற வேலையை செய்யறது யார் அப்படின்னா திமுக தான். எல்லா ஹவுசிங் சொசைட்டியும் போய் அவங்க கைப்பற்றிடுவாங்க. முதல்லயே முன்னாடியே அவங்க கரெக்டா எடுத்துட்டு அதை அழகாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருக்கும் போயிட்டு என்ன தேவை, என்ன பிரச்சனை, உங்க பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன், உங்களுக்கு ரோடு போட்டு தரணுமா, லைட் போட்டு தரணுமா, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்கன்னு சொல்லி முதல்ல அந்த மொத்த ஓட்டுகள் அங்க வந்து ஒரு 200 ஓட்டு இருக்கு, 500 ஓட்டு இருக்கு, 1200 ஓட்டு இருக்கு, இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் ஒரு 80 ஓட்டு இருக்கு, 800 ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த வாக்குகளை மிக அழகாக அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. இப்படித்தான் அவருடைய அந்த வாக்குகளை ஸ்வீப்பா எடுக்கிறாங்க.
இந்த மாதிரி வாக்கு சேகரிக்கிற எந்த திறமையும் இல்லாத தற்கூரி முண்டம் எப்ப பார்த்தாலும் திமுக திட்டத்தை மட்டுமே வச்சிருந்தா உன்னை எப்படா நம்புவாங்க? உன்னை எதுக்கு நம்பணும்? முதல்ல உங்களை நம்பி வந்திருக்கேன், ஏன் வந்த? உன்னை யார் வர சொன்னா? இவன் வேட்பாளர் போட்ட லட்சணம் பார்த்திருக்கீங்களா நீங்க? தூத்துக்குடியில ஸ்ரீநாத்னு ஒருத்தனை போட்டுக்கலாம். அவன் ஒரு 2-3 படத்துல காமெடியன். அரசியல் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? திடீர்னு ஒருத்தன் கிளம்பி வந்தானே அவனை நீ வேட்பாளர் ஆக்கிருவியா? அப்ப 2.5 கோடி 3 கோடி செலவு பண்ணி நான் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு ஒரு அஜித்தான ஒரு சகோதரி, அது ஆதரவாளர் அவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, போராட்டத்தால ஆள் வச்சிருக்காங்க. ஸ்ரீநாத்துக்கு அந்த தெரு தெரியுமா? தூத்துக்குடியில் எந்த தெரு, எந்த இடத்துல யார் இருக்கா, எந்த சமூக மக்கள் இருக்காங்க, யாராவது தெரியுமா? ஏதாவது ஒண்ணு தெரியுமா? செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது அவனுக்கு. அவனை நீ வேட்பாளர் ஆக்கி விட்டுருக்க. அவன் என்னடா வேட்பாளர் ஆனவனை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், என்னென்னவா பண்றான். ஏடா இது என்ன கட்சியா காமெடி பீஸ் ஆடா இது? ஒரு இழவும் தெரியலங்க நமக்கு, ஒரு கன்றாவையும் புரியல. அதே மாதிரி இந்த ஒரு மிஸ்ரானி அவனையும் ஒருத்தன் போட்டு வச்சுக்கிறான். அவன் ஒரு ஜாதி வெறியம் போடுறது. ஆமா, நான் ஜாதி வெறியனே சொல்றாங்க ஒரு கூட்டத்துல. அந்த ஜாதி பேரை சொல்லி நான் ஜாதி வெறியன் தான், நான் எந்த கட்சியிலையும் இல்ல, எம்எல்ஏக்கு மேலன்றான். எனக்கு எம்எல்ஏ ஆகணும்னு அவசியமே கிடையாது, எம்எல்ஏக்கு மேலன்றான். அவனை தூக்கி கட்சியில நிர்வாகின்னு சீட்டு கொடுத்து வச்சிருக்கான் இந்த இந்த மண்டகானம் பிடிச்ச இந்த தற்குறி முண்டம் விஜய், ஒரு ஜாதி வெறியனை. அவன் ஜாதி பார்த்து தாங்க சீட்டை கொடுத்துருக்கான், காசு ஜாதி. அப்புறம் நீ எதுக்கிட்ட லாக்கி? நீ அடிப்படையில மக்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்வதற்கோ, அதை வாங்கி கொடுப்பதற்கோ, அதை பெற்று தருவதற்கோ எந்த விதத்திலையும் அடிப்படையில் உனக்கு உரிமை இல்லை. குழந்தை வெளியே போக முடியும், டாய்லெட் போக முடியும். உங்களுக்கு அடிப்படையில விஜய்க்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா, அடிப்படை மக்களுடைய பிரச்சனை புரிஞ்சா, அதை எதெல்லாம் எந்த இடத்துல பேசணுமோ அதை அந்த இடத்துல பேசுவார். நீ பொதுவா பிரச்சாரம் பண்றது ஒரு வகை. உன் தொகுதியில உனக்கு ஓட்டு கேட்டு போற, நீ உனக்கு ஓட்டு கேட்டியா? கையெழுத்து கும்பிட்டு கதறி அப்படியே ஓட்டு கேட்ட போட்டுருவாங்களா எல்லாரும்? ஏன் உன்னை நம்பி போடணுன்றதுக்கு ஒரு 4 விஷயம், ப்ராப்பரான விஷயம் சொல்லியிருக்கியா? திமுகவை வீட்டுக்கு அனுப்புறப்பா, ரைட், ஓகே, உன் பாணிலேயே நான் வரேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்புற. நீ என்ன புடுங்குவ? இதுவரையும் என்ன புடுங்கின 33 வருஷத்துல சொல்லு. இல்ல வேட்பாளரை செலக்ட் பண்ணிய, அதுல என்ன புடுங்கியிருக்க நீ? பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றிய, உண்மையிலே நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆம்பளையா இருந்தா, ஆண் மகனா இருந்தா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீ உண்மையிலே நல்லவனா இருந்தீனா, தூய சக்தி ஒன்று சொல்லிக்கிறல்ல. அப்ப பெண்கள் உன்னுடைய பார்ட்டியில குறைந்தபட்சம் 234 தொகுதியில ஒரு 100 பேரே பெண்களை போட்டிருக்கணும். வேணாமா வேட்பாளரா? அங்க ஆளே கிடையாது. திருவள்ளூர்ல பிரச்சனை பண்றாங்க, தேனியில பிரச்சனை பண்றாங்க, கம்பத்துல பிரச்சனை பண்றாங்க, போடியில பிரச்சனை பண்றாங்க, அந்த தூத்துக்குடியில பிரச்சனை பண்றாங்க, சென்னையில பிரச்சனை பண்றாங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பூராவும் காசு வாங்கிட்டு அதை புசிக்கிட்ட கொடுத்தானா, ஆதவ் கிட்ட கொடுத்தானா, எவங்கிட்ட கொடுத்தான்னு தெரியல. ஒருத்தன் கம்ப்ளைண்டா பண்ணிட்டான், 26 லட்சத்தை என்கிட்ட வாங்கிட்டு நிர்மல் குமார்ட்ட போயிடுச்சுன்றான். பூரா போய் வசூல் பண்ணி தின்றவனாவே இருக்கான். இவன் கூட இருக்கான்லாம். இவன் தான் நல்லாட்சி கொடுக்க போறானா, தூய சக்தியா இருக்கானா, ஊழலே பண்ண மாட்டானா, காசே வாங்க மாட்டானா. அடே அப்பா, ரீல் வந்து போச்சுரா. உன் பேச்சு பூராவும் மக்களுக்கு எல்லாம் பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. நீ பேசினதே கம்மி தான், ஆனா பூராவும் பேசினது பூரா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசாங்கம் பாஜக, அதை பத்திலாம் வாயிலேயே வராது. ஏன்னா வாயில வசம் வச்சு தேய்க்கணும், உனக்கு வராது. பாஜக அப்படின்னு பேச்சே வராது. சொன்னா உனக்கு பேஸ்மெண்ட் ஆடிடும். குடும்பத்தோட போய் ஏதாவது ஒரு விஷயத்த உன்னால செய்ய முடியுதா? வளகாப்புக்கு போறிய வேணாம், திருப்பி நம்ம அந்த டாபிக் குள்ள போக வேண்டாம். முதல் நாள் பிரச்சாரம் மிக மிக மோசமான, அதே பழைய பாணியில அதே மாதிரிதான் இருந்திருக்கு. எந்த பலனும் விஜய்க்கு அது தேடி தராது. டெபாசிட் கிடைப்பதே பெரம்பூர்ல பெரிய சிக்கலாக தான் இருக்கும் விஜய்க்கு. அது முதல் நாள்லயே பல்ல காட்டிடுச்சு அவருடைய பிரச்சார யுக்தினா என்ன தெரியுமா? நீ சர்வசாதாரண ஒரு வாகனத்துல ரோட்ல எல்லாரையும் பார்த்துட்டு போனீங்கன்னா உன்னை மக்கள் ஈஸியா பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. இன்னும் ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு 100 பேர் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 4000 பேர் தட்டிருப்பேன், அந்த இடத்துல ஒரு 3000 பேர் தட்டிருப்பேன், 1000 பேரே தட்டிருப்பேன். ஆனா நீ கேட்ட பர்மிஷன் என்ன? 100 பேர். அப்ப இது தேர்தல் விதிமுறையை மீறலையா? தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்தா என்ன பண்ணுவ?
அதான் அடிப்படையில கூட எவனையாவது வந்து அத புரிதல் உள்ளவன், உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்சவனை பக்கத்துல வச்சீங்கன்னா உனக்கு மரியாதை மரியாதை எல்லாம் கிடைக்கும். உன் கூட இருக்கிற பூரா தடிமாடுங்க, தண்டம் முண்டங்க, தற்குறிகள் தான் இருக்குது கூட. அப்ப அதுங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. உன்னை எப்படியே எலைட்டா அப்படியே இந்த ஃப்ரீசர்ல வச்ச மாதிரியே, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரியே காமிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறானுங்க. இது எடுபடாது ராஜா, வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆக மொத்தம் முதல் நாள் பிரச்சாரம் பல்லை காட்டியது. இன்னும் இருக்குல்ல, இன்னும் காமெடி கண்டென்ட்டுகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் சில வீடியோக்கள்லாம் நமக்கு வந்திருக்கு, அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து நான் போட்டு விடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த முண்டம் தரிகட்ட தண்டம் இது வந்து எப்படி வந்து ஓட்டு கேட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணுது, இதோடைய கட்சிக்காரங்க என்னென்ன அட்ராசிட்டி பண்றானுங்க, ரவுடி பயிரில் வச்சிருக்கிறது, பிராடு பயிரில் வச்சிருக்கிறது. ஒரு அம்மாவை வந்து வேட்பாளர் ஆக்கி விட்டுருக்காங்க, அதை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போறேன். அந்த அம்மா வந்து புத்துநோயை வந்து ஈஸியா ஜோசியத்துல தீர்த்துருமா. ஏன்னா அவன் புற்றுநோயை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலே தீர்க்க முடியாத வியாதியாக புற்றுநோய் இருக்குது. ஆனா அந்த பொம்பளை சொல்லுது 100% ஜோசியத்துல வந்து அதை தீர்த்திட முடியும்னு சொல்லுது. அதை வந்து போய் வேட்பாளராக்கி வச்சிருக்கான். அதனாலதான் இது தற்குறி தண்டம் முண்டம்னு சொல்றோம். நம்ம ஒன்னுத்துக்கு உதவாத லாய்க்கு இல்லாத கேஸுங்க. இவனெல்லாம் நம்புனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் முதல் நம்ம கடந்த வீடியோல சொன்ன மாதிரிதான், ஒரு சோம்பேறி இவனை வச்சு நீங்க வந்து கரையாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது பாத்தீங்களா, வேடிக்கை பாத்தீங்களா, அப்படியே கடந்து போய் உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்க தொகுதிக்கு நல்லது செய்திருந்தா உங்க வேட்பாளரா இருக்கிற உங்களுடைய ஏற்கனவே இங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் இருக்காங்க, அல்லது வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிற திமுக ஸ்டாலின் அரசாங்கம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஓட்டு போடுங்க. இல்ல இந்த தரிகட்ட தண்டம் இப்படி போராட்டத்தெல்லாம் 10 பேரை சாவடிக்கிறதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னா உங்க ஓட்டு வேஸ்டா குப்பை கொடைக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. அதுவரை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.